அதிகாரத்தையே வீங்கிட்டாரு. உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. இவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு இவர்களை இழுத்து செல்லுங்கள். ஐயோ, ஆராதனைக்கு லேட்டா போயிட்டா, அதுக்கு ஏமா? ஐயோ வேணாமா, வேணாமா, ஐயோ வேணாமா. எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு வசனம் சொல்லுது. பரலோக ஆதார் கார்டு வாங்க போறேனே, வாங்காம திரும்ப மாட்டேனே. உன் பேர் என்ன? என் பேரு ரஞ்சிதம். என்ன ரஞ்சு ரஞ்சின்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் இருக்கான்னு பாருங்கம்மா. நோ சான்ஸ். இல்ல இல்ல. ஒய் ஒய் ஒய். ஏமா, என்னைக்காவது ஆராதனைக்கு வந்து வசனத்தை கேட்டிருக்கியா? வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒரே தூக்கம். ஆலயம் தூங்குற இடமா? ஒரு பயபக்தி வேண்டாம்? வசனத்தை கேட்டாதானே பரிசுத்தமா வாழ முடியும். கேளுங்கம்மா கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சனிக்கிழமை ராத்திரி ஃபுல்லா உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த மயக்கத்துல வந்து அசந்து தூங்கிடுவேன். பொல்லாத கண்ணு. கொஞ்சம் பாருங்கம்மா, பாருங்க. உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. இவங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு இவங்களை இழுத்து செல்லுங்கள். ஐயோ வேண்டாமா, வேண்டாம், வேண்டாமா, வேண்டாம். என் பேர் மட்டும் இல்லாம இருக்கட்டும். பாரு பாரு என்ன பண்றேன் பாரு. என் பேர் இருக்கான்னு பாருங்க. உன் பேர் என்னம்மா? என் பேர் லீதியால். எல்லாம் லீதி லீதி செல்லமா கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு பேரே இல்ல. அதேபடி ஜபத்துல புலி, வேதத்துல கிளி, உபவாசல பலி அப்படி இருக்கு. என் பேர் இல்லையா? ஒரே தலைவலி. நீ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவள் நீ. ஆலயத்துக்குள்ளே ஆர்ப்பாட்டம், வெளியே போனா எல்லோரையும் குறை சொல்றது. அவ சரியில்லை, இவ சரியில்லை, நட சரியில்லை, உர சரியில்லை, பேச்சு சரியில்லைன்னு குறை சொல்லலைன்னா உனக்கு தூக்கமும் வராது, உன்னால வாழவும் முடியாது. அப்படிதானே? ஆமா, குறை பேசலன்னா வயிறே வெடிச்சிரும். உனக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாது. இவங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு இவங்களை இழுத்து செல்லுங்கள். வாயே வாயே, பேசுவியா பேசுவியா பேசுவியா? ஐயோ, நம்மளையும் இப்படிதான் இழுத்துட்டு போவாங்களா? நோ சான்ஸ். எப்படி இருக்க போது பாருங்க. என் பேரு. உன் பேர் என்ன? என் பேரு ஸ்வீட்டு. எல்லாரும் என்னைய ஸ்வீட் ஸ்வீட்டுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. என் பேரு இருக்குமே பாருங்க. உன் பேரு இல்ல. என்னம்மா சொல்றீங்க? நல்லா பாருங்க. சுவிசேஷ வேலையை செய்ய சொல்லி தேவன் உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபையை கொடுத்தாரு. நீ சுவிசேஷம் அறிவிக்காம சாப்பாடு தூக்கம், சாப்பாடு தூக்கம், சாப்பாடு தூக்கம் அறிவிச்சையா? சுவிசேஷ வேலையை செய்ய தேவன் கிருபை கொடுத்தாரு. ஆனா நீ சுவிசேஷம் செய்யாம சாப்பிட்டுட்டு தூங்குறதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. என்னம்மா பண்ண சொல்றீங்க? தெம்பா போய் 4 பேர்த்துக்கு சுவிசேஷம் சொல்லானா பசி எடுத்துருது. நல்லா சாப்பிட்டு தெம்பா 4 பேர்த்துக்கு போய் சொல்லானா தூக்கம் வந்துடுது. தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா 4 பேர்த்துக்கு போய் சொல்லானா மறுபடியும் பசிக்குது. என்னம்மா பண்றது? பானை வயிறுமா, பானை வயிறு. உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. இவங்களுக்கான ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு இவங்களை இழுத்து செல்லுங்கள். ஏங்க வேண்டாங்க. ஒரு நிமிஷம். அம்மா கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு இப்ப சொல்லிட்டு வந்தேனம்மா. அம்மா அம்மா வேண்டாமா, வேண்டாமா. மண்ணின் மாணிக்கம், விண்ணின் வேந்தன், என் கண்ணின் காவியமாம் புன்னகை பூமுகம் உங்களுக்கு வணக்கம், வணக்கம், வணக்கம். பரலோக ஆதார் கார்டை பெற்றுக்கொள்ள மிக்க ஆவலுடன் வந்துள்ளேன். தந்தருள வேண்டுகிறேன். ஒரு நாள் கிறிஸ்தவளே, ஓய்வின்றி சீரியல் பார்ப்பவளே, ஜபமின்றி, துதியின்றி, வேத வாசிப்பின்றி, பிறர் நலமின்றி, வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் திருடி போல் நுழைந்து சாட் செய்து நேரத்தை வீணடிப்பவளே, கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. வெண்ணாடை தரித்து கம்பீர தோற்றமாய் இருக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்களாம். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது என் நெஞ்சம் பதபதக்கிறது, என் தொண்டையோ அடைக்கிறது, என் மண்டையோ குடுகுடுக்கிறது. நியாய தீர்ப்பு நாள் வரும்போது எப்படி இருக்குமோ என்று நினைக்கும் போது என் நெஞ்சமே நடுநடுங்குகிறது.
நியாய தீர்ப்பு நாள் இன்றே வந்துவிட்டது. இவங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு இவங்களை இழுத்துச் செல்லுங்கள். என் பெயர் இல்லையே. ஐயோ ஐயோ ஐயோ, நான் வரமாட்டேன் வரமாட்டேன். என்ன சிரிப்பு? அவங்களுக்கெல்லாம் பரலோக ஆதார் கார்டு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ரஞ்சி இருக்காளே வெறும் பொறாமக்காரி. சாரா பார்த்தாலே முந்தி திருப்பிக்கிட்டு போவா. ரோசி குத்து குத்துன்னு குத்துவா வார்த்தையால. ஸ்வீட்டி பேர் தான் ஸ்வீட்டி, ஆனா வாயை திறந்தா ஒரே காரமான வார்த்தை தான். அதனால அவங்களுக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு வெள்ளை தலைவர்களே, ப்ளீஸ் 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 எனக்கு பரலோக ஆதார் கொடுங்க. என்ன எங்க ஊர்ல மல்லிகைப்பூவே மல்லிகைப்பூவேன்னு சொல்லுவாங்க. அப்படி மனம் வீசுவேன். யாராவது அழுதா நானும் அழுதுருவேன். அது தயவு செய்து எனக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாது. எனக்கும் கிடையாதா? அது எப்படி என் பேர் இல்லாம இருக்காது? பாருங்க, நல்லா பாருங்க. உனக்கு தற்பெருமை அதிகம். உன்னை நீயே பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாங்கிற வசனத்தை கூட படிச்சது இல்லையா? இல்லைங்க, என் பேர் இருக்கும். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. இவங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு இவங்களை இழுத்துச் செல்லுங்கள். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். விடுங்க விடுங்க. இது என்ன கனவா? நான் இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே கனவா? ஐயோ, கனவுலயே நரகம் அப்படி ஒரு நெருப்பு அக்கினி கந்தகமா இருந்தது. ஐயோ, இப்ப நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துது, நெஞ்சே வலிக்குது. ஐயோ, எல்லாரையும் சீக்கிரம் கூப்பிடணும். ரோசிக முதல்ல கூப்பிடலாம். போனுங்க. ரோசி ரோசி சீக்கிரம் வா. நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட ஷேர் பண்ணணும். சீக்கிரம் வரீங்களா? நீ ஒன்னும் பேசாத, வேலையெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். சீக்கிரம் வா, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா. சரியா? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னக்கா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? நான் கனவுல பரலோக ராஜ்ய தூதர்களை பார்த்தேன். அவங்க அங்க பாத்தீங்கன்னா நரகத்தை காமிச்சாங்க. நரகத்துல அப்படி ஒரு அக்னி கந்தகம் நெருப்பு. இப்பவே பார்த்தாலே எனக்கு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குது. அங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எல்லாம் யாருக்குமே பரலோக ஆதார் கார்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரஞ்சி, உனக்கும் கிடையாதாமா பரலோக ஆதார் கார்டு? உனக்கும் கிடையாதான், உன்னையும் விட்டுட்டு போயிட்டாங்க. சாரா, நீ வீடு விடா போகாதன்னு சொன்னேன்ல, நீ கேட்டியா? எல்லாரும் வீட்டுக்கும் போய் எல்லாரையும் விட்டு வர சொன்னேன். அதனால உனக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்வீட்டி, நீ உங்க பேரை இல்ல, நீங்க சுவிசேஷம் சொல்ல சொன்னா தூங்குறீங்களாமா, சாப்பிட்றீங்களா, தூங்குறீங்களா, சுவிசேஷத்தை அசட்டை பண்றீங்களாமா. அதனால உங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க. தப்புதான் சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் பரலோகம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சாரா, நீங்களும் அப்படித்தான். உங்களுக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பத்தி என்னக்கா சொன்னாங்க அவங்க? நீங்க தினமும் டிவி, சீரியலு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்னு பார்த்துட்டு நேரத்தை வீணாக்குறீங்களாம். அதனால உங்களுக்கும் பரலோகம் கிடையாதுன்னு, பரலோக ஆதார் கார்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னக்கா, ஒரு போன் பார்த்தா கூட பரலோகத்துல இடம் கிடையாதா? தப்பு தான். அங்க எந்த இதுவுமே கிடையாது. அதனால உங்களுக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ போனியாக்கா? எப்படி போக முடியும்? நான் உங்க கூட தானே இருக்கேன். அங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த காரியங்கள்லாம் நான்
மாத்தினாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்ம இனிமையாவது நாங்க பாத்தீங்கன்னா அங்க போய் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அங்க போய் ஒரே நெருப்பு, அப்படி ஒரு நெருப்பு, என்னால தாங்க முடியாத ஒரு நெருப்பு. அதனால இந்த நாட்கள்லயாவது இனிமே வர நாட்கள்லயாவது நம்ம என்ன செய்யணும், இந்த காரியங்கள் எல்லாம் மாத்திக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டீங்கன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த காரியங்கள் அவங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், மாத்திக்கணும். மாத்தினா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதனால எல்லாரும் இந்த நாள்ல இருந்து மனம் திரும்புங்க. மனம் திரும்பினாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சரிக்கா, நாங்க எல்லாரும் மனம் திரும்புறோம்க்கா, அப்படியே சேரும்க்கா. தேங்க்யூ.